ஹாய், இது உங்கள் பார்வையற்ற பாவை. நான் 16 வருஷமாக பழனிக்கு பாத யாத்திரை நடந்திருக்கேங்க. எனக்கு 2 வருஷம் கண் பார்வை போனதுக்கப்புறமா நான் பழனிக்கு போகலை. ஆனால் இந்த வருஷம் பொங்கல் அன்னைக்கு நான் பழனிக்கு பாத யாத்திரை போயிருந்தேன். 3 நாள் ஆக்சுவலாக முதல்லேருந்து நடந்து போகணுன்னா 3 நாள் ஆகும். 3 நாளுமே போயாச்சு. எங்களுக்கு அந்தளவுக்கு பனி எங்களுக்கு அஃபெக்ட் ஆகலை. ஆனால் என்ன அப்படின்னா, பழனிக்கு அவ்வளோ பக்தர்கள் வர்றாங்க. எவ்வளோ கூட்டம்! அந்த சாட்டர்டே சண்டேலாம் பார்த்திங்கன்னா, சனி ஞாயிறில் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சுங்க. டோட்டல் மதுரையுமே பழனியில் இருந்த மாதிரி இருந்தது. அப்போ என்ன அப்படின்னா, பக்தர்களுக்கு ஒரு சரியான வகையில் ஒரு தண்ணி ஏற்பாடு கூட இல்லைங்க. பழனிக்கு இதை யாராவது போயிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பழனி மலைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா, நம்ம ஏறும்போது பயங்கரமாக தண்ணி தெவிக்கும். அப்போ நம்ம தண்ணி பாட்டில் கொண்டு போய் நம்ம ஏற முடியாதுல்ல, அங்கே தான் தண்ணி பிடிச்சி குடிக்க முடியும். அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு அவ்வளோ ஒரு ஸ்மெல். ஒருவேளை பழனியில் ஃபுல்லாமே கார்ப்பரேஷன் வாட்டர் இப்படி தான் இருக்கா, இல்லை மலையில் வர தண்ணி தான் இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் தண்ணி அவ்வளோ மோசமாக இருந்துச்சு, குடிக்க கூட முடியல பார்த்துக்கோங்க. ரொம்ப ஒரு மாதிரி ப்ளீச்சிங் பவுட்ரு வாட்டர்ஸ் அவ்வளோ ஹெவியாக வந்துச்சு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வீடியோவை எடுத்து பாருங்கள், என்னோடய வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. இப்போ நான் பழனிக்கு போயிட்டு இந்த வீடியோ நான் போடுறேன். இப்போ என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது என்னென்னா, அந்த தண்ணியை குடித்தது எனக்கு செல்ல. ஆக்சுவலாக நான் நிறைய ஊருக்கு பியூட்டிஷியன் இருக்கும்போது நிறைய ஊருக்கு போயிருக்கேன், வந்திருக்கேன். ஆனால் எப்பயுமே எனக்கு தண்ணி சேராமல் இப்படி ஆனதே கிடையாது. ஆனால் இந்த வருஷம் பழனியில் எனக்கு தண்ணி சேராமல், எனக்கு மட்டும் இல்லை, என் கூட வந்தவங்க எல்லாத்துக்குமே அப்படி தாங்க ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ பக்தர்கள் வராங்க. ஒரு தண்ணி வசதி கூட நல்லபடியாக அவங்க பண்ணி வைக்கலாம் தானே, வருமானம் வருது தானே. இன்னொன்று என்னென்னா, நம்ம கோயிலில் திருப்பதிக்கெலாம் போகிறோம், அங்கங்கே அன்னதானம் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பழனி மலை ஏறினதுக்கப்புறம் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. சின்ன சின்ன பிள்ளைகளெலாம் நாங்கள் கூட்டிகிட்டு பாத யாத்திரையாக தான் போகிறோம். அப்போ பார்த்திங்கன்னா, அங்கே பழனியில் கீழே அன்னதானம் உள்ள இது நடக்குது. ஆனால் அது உள்ளே போய் நின்று வரிசையில் நின்று வாங்குறதுக்கு அவ்வளோ கூட்டம். சரி, வெளியேவாது யாராவது ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க. நானாக பழனி மலை ஏறிட்டோம். 3 hours ஆச்சு எங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு. எங்கள் பிள்ளைங்களாம் பசி பிள்ளைகள் எனக்கு அவ்வளோ பசி, எனக்கு அப்படியே மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ பசி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பழனியில் உள்ள யாராவது இதை பார்த்துட்டு இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணலாமா தானே? இதெல்லாம் சரி பண்ணால் தானே பக்தர்கள் நம்ம அதர் ஸ்ட்ரீட்டை நம்ம குறை சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கோயில்கள் எல்லாம் எவ்வளோ நடந்துட்டுருக்கு. இது யாருக்காவது கவனத்துக்கு போச்சுன்னா தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு என்னோட